பொதுவாக இந்த சைனீஸினுடைய இந்த நூடுல்ஸ் இந்த டைப்புக்கான அந்த சைடே வந்து இந்த கெச்சப் இந்த சாஸ் எல்லாம் வந்து லைட்டு ஸ்வீட்டாக இருக்கும். அது வாழைக்காய் இந்த மாதிரி நல்லாவே பழுத்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு சூப்பர் ரெசிபி இருக்குது. இதையும் அப்படி பண்ணலாம், நேந்திரம் பழத்தையும் அப்படி பண்ணலாம். இது வந்து நம்ம வாழைக்காய் தான் பஜ்ஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, வாழைக்காய் பொரியல். அந்த வாழைக்காய் தான் இப்படி பழுத்துருக்கு. இது ஒன்றுமே இல்லை, நெய் போட்டுட்டு அதில் சர்க்கரை போட்டுட்டு இந்த பழுத்த பழத்தை கட் பண்ணி போட்டு அதை கொஞ்சம் அந்த நெய்யில் வதக்கி எடுத்துடணும். அவ்வளோதான், சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ரெசிபி. இது வந்து பொது வாழைக்காவுக்கு, பழுத்த வாழைக்காவுக்கு போட்டு ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி போட்டு இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கணும். இது பழுத்த வாழைக்காய், இது வாழைப்பழம் கிடையாது. இது வாழைப்பழத்துக்கு ஒன்றும் அவ்வளோ சரியாக வராது. நேந்திரம் பழத்துக்கும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிட்டு நூடுல்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு சும்மா ஒரு சைஸ் எல்லாம் வந்து லைட்டு ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கு இந்த வாழைக்காவை, பழுத்த வாழைக்காய்